ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ வாங்க மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நேற்று யூஎஸ் ஆயில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, டிமாண்ட் ரிசல்ட் தான் கொடுத்துருக்கு. அந்த டிமாண்ட் ரிசல்ட் கொடுக்கறதுக்குள்ளாரியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மார்க்கெட் ஒரு க்ரூட் ஆயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 150 பாயிண்ட் பக்கம் ஃபாலிங் நடந்திருக்கு. ஓகே, ஸோ அந்த டிமாண்ட் ரிசல்ட் அடுத்த நாளாச்சு இன்னைக்கு ஓவர் நைட் மிட் நைட் மார்க்கெட் ஆச்சு நமக்கு ஏதாவது ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுவுமே இல்லை. லோவை பிரேக் அவுட் பண்ணி கிட்டத்தட்ட லோவையும் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணுற ஒரு ரேஞ்சில் தான் போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா -$0.25 டவுனில் இருக்கு. ஸோ டிமாண்ட் ரிசல்ட் எவ்வளோ வந்திருக்கு, ஃபோர்காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1.000 M. ஸோ ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா -2.79 M. ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நேற்று மார்னிங்லலாம் எப்படி இருந்தது அப்படின்னா, ஸோ அந்த நியூஸ் ஒன்று வந்தது, ட்ரம்ப் டாரிஃப் யூஎஸ் கோர்ட் பிளாக் பண்ணிடுச்சு அப்படிங்கிற ஒரு நியூஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் இந்த இடத்துலலாம் இன்க்ரீஸ் ஆனது. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா 5414க்கும் 5424 ஸோ ஃபாலிங் நடக்கும் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா ஃபாலிங் கன்ஃபர்மேஷன் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நேற்று அந்த டிமாண்ட் ரிசல்ட்டோட எஃபெக்ட் இன்னைக்கு இருக்குமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நமக்கு இருக்கிற ஒரு டெக்னிக்கல்ஸை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு ரேஞ்ச் இந்த இடத்துல வந்திருக்கு. கிட்டத்தட்ட 5149க்கும் 5174 இருந்து கிட்டத்தட்ட 5280 ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் 2 டைம்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அகைன் இந்த ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் ஒர்க் ஆனது அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல மேபி ஒர்க் ஆனது அப்படின்னா, ஸோ நேற்றோட டிமாண்ட் கொஞ்சம் இந்த இடத்துல ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் இன்னைக்கு இருக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு ஒரு கேப் டவுன் மார்க்கெட் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா -0.25% வரைக்கும் டவுன்ல இருக்கு. ஒரு சின்ன ஒரு கேப் டவுன், ஒரு பெரிய கேப் டவுன் எல்லாம் நடக்காது. ஸோ நேற்று லோ விட கொஞ்சம் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம எப்படி பை ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மார்க்கெட் கொஞ்சம் செல்லிங் ஆனால் கூட ஃபர்ஸ்ட் விட்டுருங்க. ஸோ மார்க்கெட் கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா லோவை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஸோ ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் விட்டுடுங்க. கொஞ்சம் கீழே இறங்கிட்டு ரிட்டர்ன் ஆகுறப்ப இந்த 5174க்கு மேலே ஒரு கிரீன் கலர் ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சது, 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சது அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நாம பை எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அவசரப்படாதீங்க. ஏன்னா இதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே இறங்கிடுச்சுன்னா கொஞ்சம் ரொம்ப என்ன சொல்றதுன்னா டிஃபிகல்ட் ஆகிடும். ஸ்டாப் லாஸ் சப்போஸ் போடலை அந்த மாதிரி எல்லாம் போச்சு அப்படின்னா ஸோ ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடும். ஸோ அதனால லோ பிரேக் அவுட் பண்ணால் நம்ம செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். டவுன் சைடு ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ போயிட்டு ரிட்டர்ன் ஆகுறப்ப, ஸோ இந்த மாதிரி ரிட்டர்ன் ஆகும், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ரிட்டர்ன் ஆகுறப்ப ஸோ இந்த 5174க்கு மேலே கேண்டில்ஸ் க்ளோஸ் வச்சது அப்படின்னா தாராளமாக இதுக்கு முன்னாடி லோவை ஸ்டாப் லாஸாக எடுத்துட்டு ஸோ நம்ம இந்த இடத்துல பேப்பர் ட்ரேடிங் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக டார்கெட் 5280 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இன்னைக்கு இருக்கு. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ ஒரே ஒரு ட்ரேடு மட்டும் தான், பை சைடு மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் நேற்றே சொல்லியிருந்தேன் 300.3 தான் ஒரு சப்போர்ட் ஜோன் அப்படின்னு. ஸோ இன்னைக்கு நேச்சுரல் கேஸ் ஓவர் நைட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பை சைடு தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த 300.3க்கு மேலே ஓப்பன் ஆனால் ஸோ பையிங் பாசிபிள். ஸோ அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைட் எதிர்பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டார்கெட். ஸோ செகண்ட் டார்கெட் 323.8 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் நேச்சுரல் கேஸ்ல இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்ட் அண்ட் சில்வர். ஸோ கோல்டு இறங்கி ஒரு நாள் இறங்குது, ஒரு நாள் ஏறுது. ஸோ ஒரு கான்சன்ட்ரேஷன் ஆன மார்க்கெட்டாக தான் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட கேண்டில்ஸே பார்த்தீங்கன்னா தெரியும், ரெட்டு கிரீனு. ஸோ இன்னைக்கு நேற்று கொஞ்சம் பையர்ஸ் உள்ளார வந்திருக்கிறாங்க. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ பை ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சே பை தான், நான் டெய்லியுமே சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ எப்போ வேணால் $3437 வரைக்கும் ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கான்சன்ட்ரேஷன் தான், ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு பை செல் கலந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ மேபி இன்னைக்கு சில்வரெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஒரு ஹையோ லோவோ பிரேக் அவுட் பண்ணா வேணா ஸோ நம்ம பை செல் ட்ரை பண்ணலாமே தவிர ஸோ மற்றபடி ட்ரை பண்ணுறதுங்கிறது ரிஸ்க் தான் கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும். ஸோ கோல்டு கூட நம்ம பை சைடு ஃபோக்கஸ் பண்ணிடலாம், பட் சில்வருங்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஸோ நெக்ஸ்ட் காப்பர் பார்க்கலாம். ஸோ காப்பர் இன்னுமே அந்த ரேஞ்சு இன்னும் பிரேக் அவுட் நடக்கலை.
ஸோ நேற்று வந்து ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. முந்தா நேற்று எப்படி ஃபார்ம் ஆனதோ ஸோ சேம் இன்வெர்டட் ஹேமர் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் செல்லிங் வந்து போகலாம். இல்லை இந்த 865.4க்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சா பையிங் போகலாம். இன்னும் க்ளோசிங் வைக்கல, இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் ஒரு 5 to 6 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் காப்பரில். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ க்ரூட் ஆயில் கேப் டவுன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கவரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 5280 வரைக்கும் ஒரு ரெக்கவரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குதுன்னு. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.